சோதனைகள் ஒரு கஷ்டம் ஒருத்தருக்கு வருதாக இருந்தால், இந்த உலகத்தில் அல்லாஹ் யாருக்கு கஷ்டத்தை கொடுப்பான் தெரியுமா? யாரை அல்லாஹ் விரும்புகிறானோ, யாரை அல்லாஹ் தாலா பொருந்தி கொண்டுட்டானோ அவருக்கு தான் கஷ்டம். ஒருத்தர் அல்லாஹ் தாலா இன்னும் பொருந்தி கொள்ளலண்டா அவருக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டோம். இந்த கன்செப்டை நீங்கள் முதலாவது புரிஞ்சுக்கணும். முதலாவது சோதனை வந்தால் நம்ம என்ன நினைக்கணும்? இப்போதான் அல்லாஹ் என்ன முகம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறான். திடீர்னு என்ன புள்ள மௌத்தா போயிடுச்சு. முதலாவது நான் என்ன நினைக்கணும் தெரியுமா? ஆஹா, அல்லாஹ் இப்போதான் என்ன விரும்ப ஆரம்பிச்சிட்டான், நான் என்னமோ ஒன்று நல்லா செஞ்சுக்கிறேன். பசி வருது, பொருளாதார கஷ்டம் ஒன்று வருது, திடீர்னு ஒரு பெரிய நோய் வருது, வந்த உடனே அவன் சந்தோஷப்படணும். என்ன தெரியுமா? இப்போதான் அல்லாஹ் என்ன முகத்தை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறான். இது அல்லாஹ்வுடைய சுன்னா. எங்கட ஃபிக்கு அப்படி இல்லை. நாங்கள் சோதனை வந்தால் தான் என்ன நினைக்கிறேன், அல்லாஹ் தண்டிக்கிற மாதிரி என்னமோ பிழை விட்டிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, இதை நல்லா விளங்கிப்போம். சோதனை அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவங்களுக்கு தான் சோதனை. யாரை விரும்பலையோ அவங்களுக்கு உலகத்தை திறந்து கொடுப்பான். அவங்கள சோதிக்க மாட்டான், சோதனையை கண்ணிலையும் காட்ட மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஸிபு மின்ஹு. யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ, இவரை சொர்க்கத்துக்கு அனுப்பணும், இவரை சொர்க்கத்தில் நான் கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரு மனுஷனை அல்லாஹ் தாலா முடிவெடுத்துட்டால் முதல்ல என்ன செய்வானா? சோதனை என்ன அவனுக்கு காட்டுவான்.